ரியல்மிலேருந்து P3 அப்படிங்கிற ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் கூட P3 அல்ட்ரா அப்படிங்கிற இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஃபோனை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசலாம். இப்போ இந்த ரியல்மியோட P3 ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபுல்லாக நமக்கு தெரிய வந்திருக்கு, அதுவும் லான்ச்சுக்கு முன்னாடியே. ஸோ ரியல்மியோட இந்த P3 ஸ்மார்ட் ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் தடவை தாங்க. முதல்ல இந்த ரியல்மியோட P3 ஸ்மார்ட் ஃபோனோட பில்ட் குவாலிட்டியிலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ரியல்மியோட P3 3 டிஃப்ரெண்ட்டான கலரில் வருது. அதாவது ஸ்பேஸ் சில்வர், காமன் கிரே மற்றும் நெபுலா பிங்க் அப்படிங்கிற 3 கலர்ஸ் வருது. மேலும் இந்த ரியல்மி P3ல இந்த சில்வர் டிசைன் வாங்கினீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சைபர் மெக்கா டிசைன் கொடுத்துருக்காங்க பேக் சைடில். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் இன்ஃபினிக்ஸில் கொடுத்துருந்தாங்க GT சீரிஸில், அதே மாதிரி ஒரு டிசைனை இப்போ இந்த ஃபோனுக்கும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபோனோட திக்னஸை பொறுத்தவரையும் 7.97 மில்லிமீட்டர் திக்னஸோட 194 கிராம் வெயிட் வருது. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு IP69க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால ஃபோன் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. கிட்டத்தட்ட 2.5 மீட்டர் ஆழத்திலையோ இல்லைனா வந்து 30 நிமிடம் தண்ணீரிலையோ இருந்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி கம்பெனி மென்ஷன் பண்றாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு வாட்டர் மற்றும் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஃபோன் மூலமாக கிடைக்குது. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். நமக்கு இந்த ஃபோனில் ஒரு 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட், 1500 ஹெட்ஸ்க்கான டச் சாம்பிளிங், மேலும் 2000 நிட்ஸ் வரை பீக் பிரைட்னஸ் போகுது. மேலும் இந்த டிஸ்பிளேக்கு வந்து AI ப்ரொடக்ஷன் ஃபீச்சர் மாதிரியான பல விதமான விஷயங்கள் கொடுத்துருக்கிற சொல்றாங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக வருது. இது போய் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளேல இருக்கு. மற்றபடியாக பெசல்ஸ் பார்க்கறதுக்கு நல்ல ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு நல்ல டீசென்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க சொல்லலாம். அடுத்ததாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலாம். நமக்கு இந்த ஃபோனில் ஸ்னாப்டிராகனோட 6 Gen 4 அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்டான ப்ராசஸர் கொடுக்குறாங்க. ஸோ இந்தியாவில் முதலாக ஸ்னாப்டிராகன் 6 Gen 4ஓட வரக்கூடிய முதல் ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஃபோனாக இருக்குது. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேச இதுக்கு முன்னாடி இந்த ஸ்னாப்டிராகனோட 6 Gen 3 பற்றி பேசலாம். அதன்படி பார்க்கும்போது போன ஜென்ரேஷன் ஸ்னாப்டிராகன் 6 Gen 3க்கு 69 ரேங்க் வருது. மார்க்குன்னு பார்க்கும்போது 100க்கு 49 மார்க்கும் பி கிரேடும் தராங்க. இது ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட்டாக இருக்குது. மேலும் இதோட ஆண்ட்ராய்டு பெஞ்ச் மார்க் என்ன அப்படிங்கிறத இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதுவே இப்போ லேட்டஸ்டாக லான்ச் ஆகிருக்கு ஸ்னாப்டிராகன் 6 Gen 4க்குள்ள ஆண்ட்ராய்டு பெஞ்ச் மார்க்கை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஸோ பெரிய லெவலில் ரொம்ப டிஃபரன்ஸ் வந்து நமக்கு தெரியல. இருந்தாலும் நமக்கு CPU வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஸ்னாப்டிராகன் 6 Gen 3வோட ஒரு 10% வேகமாக இருக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் GPU பொறுத்தவரையும் இந்த ஸ்னாப்டிராகன் 6 Gen 4ல Adreno 810 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஆனால் தியரிட்டிக்கலாக பார்க்கும்போது ஸ்னாப்டிராகனோட 6 Gen 3 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதோட பெரிய லெவலில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல. கிட்டத்தட்ட ஈக்குவல் மார்க் வாங்கியிருக்குன்னு சொல்லலாம் GPUவில். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து CPUவில் நமக்கு இன்க்ரீஸ் இருக்க தவிர GPU ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியுது ஸ்னாப்டிராகன் 6 Gen 3 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. கேம்ஸ்னு வரும்போது பிட் செட்டிங் கேம்ஸ் வரையும் விளையாடலாம். அது போக வந்து நமக்கு மல்டி டாஸ்கிங்கும் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் இந்த ப்ராசர். ஸோ இதான் பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது. மற்றபடி கேம் விளையாடுற ஹீட் ஆகக்கூடாதுங்கிறக்காக இந்த ஃபோனில் ஒரு 6050 மில்லிமீட்டர் ஸ்கொயருக்கான ஏரோஸ்பேஸ் கிரேட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக கேமிங்க்கு பல விதமான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. BGMI கேமில் 90 ஃப்ரேம் per செகண்டில் இதில் வந்து விளையாட முடியும்னு சொல்கிறாங்க. இது போக இந்த ஃபோனில் அடிஷனலாக GT பூஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக பல விதமான AI பவர்டு என்ஹான்ஸ்மெண்ட் உள்ள பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது AI மோஷன் கண்ட்ரோலோட ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. கேமிங் விளையாடும் போது கொஞ்சம் அப்படி இப்படி டில் பண்ணுற மாதிரி ஃபீச்சர். இது போய் AI அல்ட்ரா டச் கண்ட்ரோல் மாதிரியான ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. மேலும் இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சப்வேஸ் அல்லது டன்னல்ஸ் மாதிரியான இடத்துக்குள்ள போகும்போது சிக்னல் வந்து கம்மியாகக்கூடாதுங்கிறக்காக 30% அதோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரியே கேமிங்காக CPUவில் சில என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணிச்சிருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் 3 டிஃப்ரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷனில் இந்த ஃபோன் தராங்க. ராமர்ஸின் LPDDR 4X RAM தான் தராங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 3.1 ஆக இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்றபடியாக மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. ஆனால் டியூல் சிம் சப்போர்ட் இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் லேட்டஸ்ட்டாக Android 15 பேஸ் பண்ண Realme UI 6.0 அப்படிங்கிற OS கொடுத்துருக்காங்க. அப்டேட்ஸை பற்றி பெருசாக கம்பெனி மென்ஷன் பண்ணல. மற்றபடியாக குறைஞ்சது 2 வருஷத்துக்கான அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவதாக 2 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் சென்சர் கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரியா ஃபோனோட பேக் சைட் 2 கேமரா வருது. அடுத்த செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 60 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. ஸோ இதான் ஃபோனோட கேமராஸாக இருக்குது. மற்றபடியாக கேமராஸ்க்கு எந்த விதமான ஆப்டிகல் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டில் கொடுக்கல. அதுவே ஆடியோஸ் பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் நமக்கு USB Type-C ஆடியோ தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. அதுவே நெட்வொர்க்ஸை பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் நமக்கு 5Gக்கான SANC சப்போர்ட் தராங்க. இது போல் டியூல் 4Gக்கான VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.2 GPS மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. மேலும் NFC சப்போர்ட்டும் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அடுத்தாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. கடைசியாக இந்த ரியல்மியோட P3யோட விலையை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரையும் 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 16,999க்கும், அதே 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை
17,999க்கும் கடைசியாக டாப் வெர்ஷன் 8GB 2GB ஸ்டோரேஜ் விலை 19,999 அப்படிங்கிற விலையில் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபோன் வந்து ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் கிடைக்குது. இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக இந்த ஃபோன் வாங்கிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 20K செக்மெண்ட்டில் ஓரளவு டீசென்ட்டான ஃபோன் சொல்லலாம். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கேமராஸில் இந்த ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் கிடையாது. கேமராஸ்லாம் எடுக்கும்போது கண்டிப்பாக வீடியோஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேக் ஆகும். மற்றபடியாக பார்க்கும்போது ஓரளவு டீசெண்டாக ஸ்பெக் தான் கொடுத்துருக்காங்க. பெரிய அளவில் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் இந்த ரியல்மியோட P3 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே காமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.